மாப்பிள நம்ம ஊர்ல ரூ. 10 பத்தி ரூ. 100க்கு விக்கிறா. வா நம்ம எக்ஸ்போர்ட்குள்ள பண்ணி நம்மளும் கோடி கோடியா சம்பாரிக்கலாம். அட மாப்பிள ரூ. 10 பத்தி ஏன் 100 ஆகுது தெரியுமா மாப்பிள? அந்த ரூ. 10 இங்க இருந்து டிராவல் பண்ணும்போது இம்போர்ட் டியூட்டி, அங்க கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ், அங்க ஏஜென்ட் செலவு, அங்க லோக்கல் டிரான்ஸ்போர்ட், அங்க இன்சூரன்ஸ், அங்க இருந்து ஒரு இம்போர்ட்டருக்கு போற வேர் ஹவுஸ், அந்த இம்போர்ட்டர் வைக்கிற லாபம், அந்த இம்போர்ட்டர் எல்லாமே பண்ணி முடிச்சு அங்க டாக்ஸேஷன் ஒன்னு இருக்கும். அத பெனிஃபிட் அத கரெக்ட்டா எடுக்கணும்ங்கறதுக்காக அத பண்ணுவாங்க. இதெல்லாம் முடிச்சு இம்போர்ட்டர் டு ஹோல்சேலர், ஹோல்சேலர் டு டிஸ்ட்ரிபியூட்டர், டிஸ்ட்ரிபியூட்டர் டு டீலர், டீலர் டு சப் டீலர், சப் டீலர்ட்ட இருந்து நீங்க சொன்னீங்கல்ல மாப்ள, அந்த மாப்பிளைக்கு போகுது. அந்த மாப்பிள கடையில இப்ப ரூ. 100க்கு வாங்குன உடனே அவர் என்ன நினைக்கிறாரு? அப்ப பொருள் வந்து இங்க ரூ. 100க்கு கொண்டு வர முடியுது ரூ. 10 பொருள. அப்ப ரூ. 90 லாபம் வைக்கிறாங்கன்னு நினைச்சுக்கிறாரு. ரூ. 90 லாபமா போல மாப்ள. ரூ. 90 அங்க செலவுகளாக வரையறுக்கப்படுது. அங்க ரூ. 10, இங்க ரூ. 20, இங்க ரூ. 25, ரூ. 35, ரூ. 45, ரூ. 55, ரூ. 65, ரூ. 75, ரூ. 90 அங்க வந்து நிக்கும் லாபம். நீங்க அப்படி நினைக்கிற லாபம். ஆனா அது லாபம் கிடையாது. எல்லாம் ரூ. 10 லாபம் தான் வேலை பார்ப்பான். எல்லாம் ரூ. 10 லாபம் தான் வேலை பார்க்கிறான். ஆனா என்ன எக்ஸ்போர்ட்ல வால்யூமா போதா? அதனால அது பெருசா லாபமா பார்க்கப்படுது. அப்படிதான் பார்க்கப்படுது. இதெல்லாம் யாரு புரிஞ்சுக்கிறா? இதெல்லாம் யார் தெரிஞ்சுக்கிறா? எதுவுமே கிடையாது.